எழுதப்பட்ட நியாய தீர்ப்பு. பிசாசு எப்படின்னா, அவனுக்கு நல்லா தெரியும் அவனுக்கு கர்த்தர் முடிவு என்னதான் வச்சிருக்கிறார். தெரியுமா தெரியாதா? அவனுக்கு நல்லா தெரியும். ஆனா அவனுடைய முடிவு அறிந்தும் கூட எவ்வளவு வேகமா செயல்படுறான். உங்களுக்கும் எனக்கும் நல்லா தெரியும், கடைசியில யார் தான் ஜெயிக்க போறாரு? கர்த்தர் தான். கர்த்தர் தான் ஜெயிக்க போறார். இங்க வசனம் சொல்லுது, எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவன் பேரில் செலுத்தணும். சொல்லுங்க, செலுத்தணும். என்ன சொல்லணும்? பிசாசே, உனக்கு ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ, நீ தோற்று போனவன், நீ தலை நசுக்கப்பட்டவன். கர்த்தர் எனக்கு எப்படி அத்தாரிட்டி கொடுத்திருக்கிறார்? சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், அடுத்து என்ன வார்த்தை இருக்கு? சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ள உங்களுக்கு நான் அதிகாரம் தருகிறேன். சகல அப்படின்னா எல்லாமே, இது அதுன்னு இல்லை. கேரளா மந்திரவாதியா இருந்தாலும் அதை மேற்கொள்ள கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். மைசூர் மந்திரவாதியா இருந்தாலும் அதை மேற்கொள்ள கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். எதுவா இருந்தாலும் யாரா இருந்தாலும் கர்த்தர் நமக்கு அந்த அத்தாரிட்டி கொடுத்துரு. எத்தனை பேர் நம்புறீங்க?